ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம். பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து இந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றத குறித்து பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதாவது நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் வரும் காலங்களில் இருக்குதா? தனுசு ராசி இப்போ ஏஎல்பி லக்னம் தனுசு போயிட்டுருக்கு சார். இந்த வயதனுடைய லக்னம் ஏஎல்பி போயிட்டுருக்கு சார், தனுசு லக்னம் போயிட்டுருக்கு சார். அப்படின்றவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, ஒன்று திருமணம் ஆன உடனே வேலை கிடைக்கும், இன்னும் வேலை கிடைச்ச உடனே திருமணம் ஆவதற்கு உண்டான தன்மை இருக்கும். திருமணம் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வரனாக இருப்பதற்குண்டான தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். இவங்க போய் வெளியூரில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார் நான், அந்த மாதிரி வரன் இருப்பதற்குண்டான தன்மைகள் இருக்கும்னு சொல்லலாம். எந்த காரணத்தை கொண்டும் அம்மாவோ மாமியாரோ இவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகலாமா, இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான. இவங்க லைஃப்குள்ளே இவங்க இன்டர்ஃபியர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். இவங்களுடைய எதிர்பார்ப்புகள்னு இருக்கு இல்லையா, இவங்க எதிர்பார்ப்பு, நான் வண்டி வாங்கினப்புறம் திருமணம் பண்ணுறேன், சொத்து வாங்கினப்புறம் திருமணம், வீடு கட்டினப்புறம் திருமணம் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுவாங்க, வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக அதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். காரணம் என்னன்னா, திருமணம் ஆகி குழந்தை பிறந்தப்புறம் தான் வீடு வாங்குறதோ சொத்து வாங்குறதோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். இது ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நான் திருமணம் ஆன உடனே வீடு வாங்குறேன், சொத்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறப்பில் பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா. இந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுங்கள், குழந்தை பிறந்தப்புறம் இதை பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்போது சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். எந்த காரணத்தை கொண்டோம் இந்த மாதிரி தனுசு ராசின்னு வரும்போதும் சரி, ஏஎல்பி லக்னம் தனுசாக இருந்தாலும் சரி, இப்போது எந்த காலத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா அம்மா திருமணத்தை ஏற்பாடு செய்யக்கூடாது. எந்த பொண்ணுடைய அம்மாவும் சரி, பையனுடைய அம்மாவும் சரி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம், 2 பேருக்கும் அழுத்தமான சுச்சுவேஷன் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இப்போது நம்ம தனுசு வரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போது எல்லா ஜாதகத்துலேயும் அம்மா முன்ன நின்று திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே, என்ன காரணம்? அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரணம் அந்த ஜாதகத்திலே இருக்குமா. இப்போ ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அம்மா இன்வால்வ் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், தனுசுன்னு பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவங்க இன்வால்வ் ஆவாங்க, ஓகேங்களா. இன்வால்வ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க.
அது கணவனுக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி கணவனுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே கேரக்டரில் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே யார் ஜாதகர் தனுசுன்னு சொல்லும்போது தனுசு ராசியும் அவங்க அம்மாவும் ஒரே கேரக்டராக இருப்பாங்க. மிதுன ராசியும் அவங்க அம்மாவும் ஒரே கேரக்டராக இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் வரும்போது என்ன நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் இன்வால்வ் ஆனாங்க. 2 பேருடைய ஃபேமிலியில் அம்மாக்கள் இன்வால்வ் ஆனாங்க, இல்லை மாமியார் அம்மா இந்த மாதிரி இன்வால்வ் ஆனாங்கன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை ஆகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமான சுச்சுவேஷன் இருக்கும், அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, மெக்கானிக்கலாக நான் சேர்றேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை அவாய்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனன்னா நீங்கள் யாரை டிசைட் பண்ணணும்? ஆணோ பெண்ணோ, ஓகே, இல்லை கணவனோ மனைவி தான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணணும். அவங்க அம்மாக்கள் வந்து இவங்க குடும்பத்தில் உட்காந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த காதல் திருமணம் அப்படின்றது கைகூடும். காதல் திருமணம் விஷயம் இவங்களுக்கு கைகூடுறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க சார். இவர்கள் எந்த பரிகாரத்தை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நம்ம வந்து பகவத்கீதை படிப்பது சிறந்த பரிகாரமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாண்டவ தூத பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். 2வது முக்கியமாக சிதம்பரம் நடராஜர் கோயில். நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நடராஜர் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். சித்தர்கள் வழிபாடு இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்தவுடனே சாப்பிடுவோமா? இல்லை இல்லையா? காத்தால எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடணும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி.